பாடி பில்டிங் தான் ஒன் ஆஃப் தி அன்ஹெல்தி ஸ்போர்ட்ஸ். இதை நடத்துறவனும் இதை மறுக்க முடியாது, அதுல பார்ட்டிசிபேட் பண்றவனும் அதை மறுக்க முடியாது. ஏன்னா இது விஜய் சொல்ற மாதிரி ஒரு தீய சக்தி அப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அவருக்குமே எந்த ஒரு பர்சனலான ஃபைட்டும் கிடையாது. ஜஸ்ட் அவர் போட்டிருக்க கண்டென்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாடி பில்டிங் தான் ஒன் ஆஃப் த அன்ஹெல்தியஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இது அவரோட பர்சனல் வியூ, ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்றதான் இங்கே மெயினே, அதை பாருங்க. இல்ல இவனை சொல்றானுங்க வே புரோட்டீனு, கிரியேட்டினு, இன்ஜெக்ஷனு இதெல்லாம் எடுத்தாதான் இந்த ஸ்போர்ட் அட்டன் பண்ணி கப் அடிக்க முடியும் பகிலு. இல்ல இவனுக்கு சொல்றானுங்க இந்த வே புரோட்டீனு, கிரியேட்டினு இதெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு அப்படி சொல்லி. அப்போ இந்த ஃபிஷ், எக்கு, மட்டனு, பீஃப். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வே ப்ரோட்டீனு, ஃபிஷ் ஆயிலு, இந்த மாதிரி கிரியேட்டினு, இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் கட்டாயம் நீங்கள் எடுக்கணுமான்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து உங்களால் அந்த ப்ரோட்டீன் கோலை மீட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களால் ஹோல் ஃபுட்லேருந்து எடுக்க முடியாத பட்சத்துக்கு தான் அந்த மாதிரி சப்ளிமெண்ட் போகிறது. நமக்கு ஒரு 70 வயசு வர ஒரு நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வே புரோட்டீனு, கிரியேட்டினு, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்து நல்ல பாடியை ஏற்றி இருந்தால் இத்தனை வருஷம் உங்களால் வாழ முடியுமா? சத்தியமாக முடியாது. ஆனால் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போன் ஸ்ட்ரென்த்து, மசில் ஸ்ட்ரென்த்து, இந்த விஷயத்துக்காண்டி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே பண்ணுறது. பாடி பில்டிங் பண்ணுறது நான் காம்படிஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்றக்காண்டி பாடி பில்டிங் பண்ணுறதுனா நீங்கள் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஜென்ரல் ஃபிட்னஸ்க்காண்டி தான் நான் பாடி பில்டிங் பண்ணுறேன்னா நீங்கள் எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும்? சப்ளிமெண்ட்ஸே எடுக்காமல் ஜென்ரலாக ஒரு ஃபிட்டாக இருக்க லைஃப்க்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஹோல் ஃபுட்லேருந்தே எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்தால் நம்ம 60-70 வயசுலேயே இறந்துருவோமான்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறது டோட்டலாக பொய்யான இன்ஃபர்மேஷன், ராங்கான இன்ஃபர்மேஷன் தான். ஒரே வீடியோவில் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதோட பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு போயிருங்க.